ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, எங்கள் ஹன்சிகா பாப்பா ப்ளே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. எங்கள் ஹன்சிகா பாப்பாவுக்கு லஞ்ச் வந்து நம்ம வந்து ஊட்ட போகிறோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்து விட்டுருவோங்க. ஸ்நாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நாங்கள் வந்து வச்சு விடுவோங்க. கண்டிப்பாக அதில் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஜூஸு அப்படி இருக்கும். பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. திருப்பி அதை ஸ்கூல்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருப்பாங்க எல்லாத்தையும். ஸோ இப்போ ஹன்சிகா பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் வந்து நம்ம வந்து ஊட்ட போகிறோங்க. அந்த லஞ்சு ஊட்டும் போது ஹன்சிகா பாப்பா சாப்பிடவே மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லைன்னாக்கி கொஞ்ச நேரம் வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து அழகாக நின்று விளையாண்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ ஹன்சிகா பாப்பாவுக்கு லஞ்சு வந்து எப்படி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சாதம் எடுத்துருக்கோங்க. அந்த சாதத்துக்கு வந்து பருப்பு ஊற்றி அது கூட நெய் வந்து ஆட் பண்ணி அது வந்து பருப்பு சாதமாக நம்ம ஊட்ட போகிறோம். அதுக்கப்புறமாட்ட பாயில் எக்கு ஒன்று வச்சுருக்கேங்க. 2 ஃபிஷ் வச்சுருக்கிறேன். 2 ஃபிஷ் வந்து நம்ம வந்து சால மீனுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சால மீன் வந்து 2 வந்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணால் சாப்பிட்றாங்க. அதனால் ஃப்ரை பண்ணி 2 மீன் வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டு வச்சுருக்கிறேன். அந்த கூட்டு என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு அப்புறமேட்டு மோஸ்ட்லி எல்லா காயுமே போட்டு தேங்காய் இருக்குல்லங்க, தேங்காயும் சோம்பும் அரைச்சி அதில் வந்து மேலால் அப்படியே பரபரன்னு தூவி அந்த மாதிரி ஒரு பொரியல் வந்து நான் ஹன்சிகா பாப்பாவுக்கு வந்து கொடுப்பேங்க. எவ்ரிடே ஹன்சிகா பாப்பா எவ்ரிடே இதுதான் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக ஒரு மிக்சடு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் பாப்பாவுக்கு. அதுதான் இந்த வீடியோ பாருங்க. ஹன்சி சாப்பிடலாமா? சரி சாப்பிடுமா? ஹன்சிகா பாப்பா வந்து டைனிங் டேபிளில் வச்சு கொஞ்சம் நேரம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு போயிடுவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே படுற பாடு இருக்கு. ஆனால் எல்லா சாப்பாடும் ஊட்டி விட்டுருவாங்க. ஹன்சி சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு மேலே பாருங்க. வெறும் சோறு தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஹன்சி சாப்பிடுங்க எடுத்து. ஹன்சிகா வந்து இத்தினோண்டா எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி அவுட் சைடு கூட்டு எல்லாத்தையும் பார்த்து ஊட்டி விட்டு இந்த பிளேட் எல்லாம் காலி அனுப்புறதா வீட்டுக்கே வருவேன் நான். அந்த அளவுக்கு நான் ஊட்டி விட்டுருவேன் எல்லாத்தையும். ஹன்சி பாயில்டு எக்கு சாப்பிடுங்க. ஹன்சி எக்கு சாப்பிடுங்க. குட் கேர்ள் பாப்பா. குட் கேர்லாம் பண்ணீங்க. வந்து நம்ம வந்து ஹன்சிகா பாப்பாவுக்கு வந்து ஃபிஷ் வந்து நம்ம வந்து ஊட்டி விட போகிறோங்க. ஹன்சிகா பாப்பா ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஹன்சி ஃபிஷ் சாப்பிடுங்க. பாப்பாக்கு ஊட்ட போகிறோம். என்னை கொஞ்சி பார்க்கும் அழகே, உன்னை கொஞ்சி தீர்க்கவா, எந்தன் கையில் என்று நீயும் குழந்தை போல மாறிடவா. நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்தேன். நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே. அம்மா I love you, மம்மி I love you, மம்மி
கொஞ்சி பார்க்கும் அழகே உன்னை உன்னை கொஞ்சி தீர்க்கவா எந்தன் கையில் இன்று நீ என் குழந்தை போல மாறிடவா நீ பிறந்ததில் நானும் இங்கே தாயாய் பிறந்து நீ ஆடிடும் ஊஞ்சலாக எந்த நெஞ்சம் ஏங்குதே அம்மா ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ மம்மி ஐ லவ் யூ அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்மு நீ என் பொம்மு நீ, மம்மு நீ என் விண்மினி. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு, இதயம் பேச எதற்கின்ற ஆராய்ச்சி. சிஞ்சலிஞ்ச சிஞ்சலிஞ்ச சிஞ்சலி, மஞ்சளிஞ்ச மஞ்சளிஞ்ச மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும், உன் பின்னழகில் பௌர்ணமிகள் தகதிமிதான் சதி பேசும். எந்த நேரமோ அந்த அழுகை, ஏன் இந்த முட்டைக்கால் தொழுகை. எப்போதும் இவன் மீது பால் வாசனை, என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனை. எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படியோ ரட்டின கால் தோரணை தோரணை. குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். அம்மு நீ என் பொம்மு நீ, மம்மு நீ என் விண்மினி. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல,